மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளின் காற்றானது வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது பல இடங்களிலே காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கூட இரவு வேளைகளிலும் சரி, காலை வேளையிலும் சரி அதிகமான காற்றினுடைய வேகத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே காற்றின் வேகமானது குறித்த பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை, இந்த தகவல்கள், இந்த செய்திகள் உங்களுடைய அவதானத்திற்காக நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் இது போன்ற ஒரு இடருக்கு முகம் கொடுத்து பல உயிர்களை இழந்துவிட்டு நாங்கள் இன்று வரை சில இடங்களிலே நீரினுடைய அளவு குறையாமல் இருக்கிறது. வெள்ள நீர், அன்று வந்த வெள்ள நீர் சில பகுதிகளிலே இன்னும் தேங்கி இருக்கக்கூடிய செய்திகளை நேற்று முன்தினம் பாராளுமன்ற அமர்வுகளிலே நாங்கள் கேட்டிருந்தோம். மக்கள் இன்னும் அவல நிலையில் தான் இருக்கிறார்கள். பலருக்கு வீடு இல்லை, பலருக்கு வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை.